மகர ராசி ஆன்மீக அன்பர்களுக்கு எனது ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் 2025. இந்த ஆங்கில புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா அந்த மகர ராசி அன்பர்களுக்கான ஒரு பொது பலன் பார்க்க போகிறோம். இந்த ஆங்கில புத்தாண்டு 2025 பார்த்திங்கன்னா 14/4/2025 அன்றைக்கு தமிழ் வருடப்பிறப்பு. இந்த விசுவாசு வருடம் பிறகுது திங்கட்கிழமை 14/4/2025 விஸ்வாச வருஷம் பிறக்கிறது திங்கட்கிழமை. அதே போல் இந்த நிறைய இந்த ராகு கேது பயிற்சி குரு பயிற்சியும் உள்ள ஒரு வருடமாக ஒரு அமைது பார்த்திங்கன்னா ராகு பயிற்சி பார்த்திங்கன்னா இந்த விசுவாசு தமிழ் வருடம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி 26/4/2025 சனிக்கிழமை மாலை 4:28 மணிக்கு புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து கும்பராசிக்கு ராகு பகவான் பயிற்சியடைகின்றார். அதே நாளில் பார்த்தா கேது பகவான் பார்த்திங்கன்னா இந்த விசுவாசு தமிழ் வருடம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி 26/4/2025 சனிக்கிழமை மாலை 4:28 மணிக்கு உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் சிம்ம ராசிக்கு கேது பகவான் பயிற்சி. இந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா ராகு பயிற்சி சித்திரை 13, 26/4/25 ராகு கேது பயிற்சி. சரி, குரு பயிற்சி பார்த்திங்கன்னா இந்த விசுவாச தமிழோடும் சித்திரை மாதம் 28ஆம் தேதி சித்திரை 28 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை பகல் 1:24 மிருகசீரிட நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் மிதுன ராசிக்கு பயிற்சி அளிக்கின்றார். குரு பயிற்சி சித்திரை 28 11/5/25 ஞாயிற்றுக்கிழமை மிதுன ராசிக்கு முறையான பயிற்சி அளிக்கின்றார் குரு பகவான். குரு பயிற்சி அன்று இந்த அருமையான பயிற்சியோட இந்த ஆங்கில வருடம் ஆரம்பிக்குது. இந்த ஆங்கில வருஷத்தில் இந்த மகர ராசி அன்புக்குன்னு பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், எப்பயுமே இந்த மகராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எதையும் கொஞ்சம் விவேகத்தோடும் முன்னெச்சரிக்கையோடு செயல்படக்கூடிய நபர் தான் அவங்களுக்கு. அந்த முன்னெச்சரிக்கையும் அந்த விவேகத்தோடு செயல்பட்டு அவங்க நிறைய வெற்றிகளை அவங்களால கண்டிப்பாக அடையக்கூடிய ஒரு ராசிக்காரருக்கு அவங்களுக்கு உங்களுடைய கிரக பார்வை ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா குருவோடைய பார்வை இந்த குரு பயிற்சி வரைக்கும் பார்த்திங்கன்னா 5ஆம் பார்வையாக கன்னி, 7ஆம் பார்வையாக விருச்சகம், 9ஆம் பார்வையாக மகரம். இந்த முறை பாறை முறை 5ஆம் பார்வையாக கன்னி ராசியும், 7ஆம் பார்வை விருச்சிக ராசியும், 9ஆம் பார்வையாக மகராசியும் பார்வைகின்றார். இந்த குரு பகவானை பார்வைப்படுது. சனியுடைய பார்வைன்னு பார்த்திங்கன்னா 3ஆம் பார்வையாக மேஷராசி, 7ஆம் பார்வையாக சிம்ம ராசி, 10ஆம் பார்வை விருச்சிக ராசி, 3ஆம் பார்வை மேஷம், 7 சிம்மம், 10 விருச்சிகம். இந்த பார்வை சனியுடைய பார்வையாக அமைந்தவங்களுக்கு. இந்த கிரக நிலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த குடும்பஸ்தானத்து சனி பகவான், சுக்கிர பகவான், சகுரஸ்தானத்தில் ராகு பகவான், புத்திரஸ்தானத்தில் குரு பகவான், கலசஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், பாக்கியஸ்தானத்தில் கேது பகவான், யோகஸ்தானத்தில் போகஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், சந்திர பகவான் இவங்கெல்லாம் இருக்காங்க. இந்த கிரக நிலை எப்படி இருக்குது உங்களுக்கு. இந்த மகராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா இந்த 2025 புத்தாண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மனசில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி ஒரு தெளிவான ஒரு வருடமாக பிறக்க போகுது. இது வரைக்கும் இருந்த தடைகள், தாமதங்கள், குழப்பங்கள், மதத்தன்மை, சோம்பேறித்தன்மை எல்லாமே விலகி ஒரு தெளிவான ஒரு முடிவெடுக்கக்கூடிய தெளிவான ஒரு செயலை செய்யக்கூடிய விவேகத்தோடு செல்லக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இந்த 25 இருக்க போகிறீங்க. இந்த புதிய தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகள்லாம் வாங்கும்போது கொஞ்சம் அவருடைய ஆர்வம் அதிகரிக்கும். ஒரு பொருள் வாங்க போகிறீங்கன்னா ஒரு அதிக பொருளாக அந்த பொருளுடைய கம்பெனி பேர், எந்த மாதிரி அதனுடைய தன்மை, விலை என்ன, நிறைய விஷயம் இந்த கருவியுடைய ஃபுல் ரேட்டும் தெரிந்து கொண்டு ஒரு ஆர்வத்தோடு அந்த விஷயம் தெரிஞ்சு கொண்டு அதை வாங்கிட்ட போது அதனுடைய பயன்பாடு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் அந்த பயன்படக்கூடிய பொருளை நீங்கள் வாங்கக்கூடிய காலகட்டமாக அமைது 25 உங்களுக்கு. இந்த கொடுக்கல் வாங்கலை
யார்கிட்ட ஏதாவது பணம் கொடுத்தாலும் சரி, எதாவது வாங்கினாலும் பணமோ பொருளோ எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக முன்னெச்சரிக்கையாக இருப்பது நல்லது. கொஞ்சம் பார்த்துங்க. இந்த வாகனம்லாம் கொஞ்சம் பழு செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். இதற்கு முன்னாடி வாகனம் எதாவது பழு இல்லைனா வாகனங்களை சீர் செய்யக்கூடிய நிலை இருக்குது. அந்த சீர் செய்யக்கூடிய சில செலவுலாம் ஆகக்கூடிய காலகட்டமாகவும் அமைப்பது உங்களுக்கு. இந்த வீடு மனைலாம் கொஞ்சம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணணுக்குள்ள அந்த ஆல்ட்ரேஷன்லாம் உங்கள் விருப்பத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பே உங்களுக்கு இருக்குது. அதனால் வீடு மனையில் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க. நீங்கள் வீடு கட்டுறதுக்கான பிராப்தம் இருந்தாலும் அதுக்கான ஒரு முயற்சி நீங்கள் பண்ணு. கண்டிப்பாக மனை வாங்குறவங்களுக்கு வீடெல்லாம் கொஞ்சம் கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய இந்த வாழ்க்கை துணையோட சிறு தூர பயணங்கள்லாம் சென்று வரக்கூடிய ஒரு காலகட்டம் அமையுது. ஏதாவது கோவிலுக்கோ இல்லை சின்ன ஒரு டூர் மாதிரியோ உறவினர் விசேஷத்துக்கோ இங்கே ஒரு சின்ன சிறு தூர பயணங்கள் போய்க்கூடிய வாய்ப்புலாங்குது. மகிழ்ச்சியாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி என்ன முயற்சி செய்கின்றீர்களோ அந்த முயற்சிக்கேற்ற முன்னேற்றமும் அந்த முயற்சிக்கேற்ற பலனையும் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. கிடைக்க போகுது. சும்மா இருந்தால் கிடைக்காது. என்ன முயற்சிக்கேற்ற பலனை நீங்கள் கண்டிப்பாக அன்றன்று பெற போகிறீங்க. 25 நீங்கள் இந்த மகராசி அன்பர்கள். இந்த எழுத்து சார்ந்த தொழில் அன்புகள்லாம் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வாய்ப்பெல்லாம் ஏற்பட போகுது. பயன்படுத்திக்கணும் முன்னேற்றத்துக்கான முயற்சி பண்ணுங்க. குடும்பத்தில் ஒரு புதிய நபர்களுடைய வருகையால் ஒரு மகிழ்ச்சியான தருணம் இப்போ போகுது. இந்த சுப நிகழ்ச்சிக்காக மற்றபடி உங்கள் விட்டு கொஞ்சம் விலகி சென்ற உறவினர் திரும்பி வர போகிறாங்க. அது வருகையே உங்களுக்கு மனசுக்கு ஒரு தைரியத்தையும் தெம்பையும் கொடுக்கக்கூடிய காலகட்டம் அமைப்பது 25 உங்களுக்கு. அதே போல் இந்த கேளிக்கை சிற்றின்பம் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஆர்வத்தோடு கலந்து கொள்ள போகிறீங்க. சிறு சிறு ஆசையை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஆர்வத்தில் கலந்து கொள்ளக்கூடிய நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு. இந்த பொருளாதார விஷயத்தை கொஞ்சம் இது வரைக்கும் இருந்த நெருக்கடிலாம் கொஞ்சம் குறையக்கூடிய காலகட்டங்கள். இது வரைக்கும் ஏதாவது பண பிரச்சனைகள் உங்களுடைய தொழில் சார்ந்த பிரச்சனைகள் வர வேண்டிய வருமானங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பொருளாதார சிக்கல்கள் தடைகள் அந்த சிக்கல்கள் தடைகள்லாம் நீங்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு வருடமாக 25 அமைதி மகரத்துக்கு. இந்த தாய் மாமன் வயலில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. எல்லாட்டையும் ரொம்ப இதாக இருக்காது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது நல்லது உங்களுக்கு. அதே பிற்காலத்தில் ஒரு நல்ல ஒரு உதவிக்கு உங்களுக்கு பயன்படுவாங்க. அதனால் ஒரே நிமிடத்தில் கொஞ்சம் அனுசரித்து போவது உங்களுக்கு சிறப்பு. உங்களோட உடல் ஆரோக்கியம் பார்த்திங்கன்னா இந்த உங்களோட ஆரோக்கியம் சார்ந்த செயல்பாடில் கொஞ்சம் கவனம் பாருங்கள். ஏதாவது உடம்புலாம் ஒரு ட்ரீட்மெண்ட் போங்க வாங்க ஒரு ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுங்கள். நேரத்துக்கு சாப்பிடுங்க. ரொம்ப நேரம் கண் விழிக்காதீங்க. பயணங்கள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது நிறைய விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பார்த்துங்க. இந்த உடற்பயிற்சியில் கொஞ்சம் ஆர்வம் கொடுங்க. டெய்லி ஒரு 3/4 மணி நேரம் ஒரு எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு நீங்கள் உடம்புக்கு கொடுத்தோன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்ல ஒரு மாற்றம் உடல் ரீதியாக கிடைக்கும் உங்களுக்கு. இந்த கொழுப்பு சார்ந்த உணவுகள்லாம் கொஞ்சம் குறைச்சிடுங்க. எண்ணெயில் பொரிச்சது, எண்ணெயில் வறுத்தது இதெல்லாம் கொஞ்சம் குறைத்து கொண்டாலே உங்கள் உடல் நலம் சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் பார்த்துங்க. நீண்ட நேரம் கொஞ்சம் கண் விழித்து இருப்பதான் கொஞ்சம் கண் விழித்து வாகனம் ஓட்டுவது, கண் விழித்து படிப்பது, டிவி பார்ப்பது, கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் குறைத்து கொள்வதற்கான முயற்சி கொஞ்சம் செய்வது நல்லது உங்களுக்கு. அதே போல் இந்த உடல் ஆரோக்கியம் தரக்கூடிய செயலில் இனிமேட்டாவது இந்த 25 கொஞ்சம் கவனம் எடுத்தாலே உங்களுக்கு எந்த விதமான உடல் சார்ந்த உபாதைகளை பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இல்லை. மற்றபடி உடல் நலத்தை நலமாக வைத்து கொள்ளக்கூடிய முயற்சியை மேற்கொள்ளுங்கள். அதுவே உங்களுக்கு சிறந்த மருந்து உடற்பயிற்சியே. இந்த பெண்களுக்கு 25 பார்த்தீங்கன்னா மகரத்துக்கு பெண்கள் அந்த மனதளவில் இருந்து வந்த அந்த தயக்க உணவுலாம் குறைய போகுது. இந்த விஷயம் சொல்லணுமா, அதை கேட்கணுமா, அதை செய்யணுமா நினைப்பாங்க, எது நினைப்பாங்க, நிறைய விஷயங்கள் தயங்குங்க. அந்த தயக்கங்கள்லாம் குறைந்து எதையும் நினைத்ததை சொல்லக்கூடிய பேசக்கூடிய செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாகுது. அதனால் உங்களுக்கு குற்ற உணவுலாம் நீங்கள் மறந்து ஒரு தைரியமாக உங்களுடைய பேச்சு சுகத்தை நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க. அதனால் உங்களுக்கு எந்த ஒரு தடை இருக்க போது கிடையாது. இந்த பாகப்பிரிவினை விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. குடும்பத்தில் பங்கு பாகம் பிரிக்கணும்னா கொஞ்சம் பெண் என்பதால் கொஞ்சம் அமைதியாக இருப்பதால் உங்களுக்கு மற்றபடி எல்லாம் சகோதர சகோதரெலாம் சேர்ந்து பிரிக்கணும் போது கொஞ்சம் இதில் போய் பாருங்கள். நீங்களே எந்த விதமான ஒரு பிரச்சனை இப்போ ஒரு முயற்சி எடுக்கிறதே வேண்டாம். பொறுமையாக இருங்க. அதுவே உங்களுக்கு அந்த பாகப்பிரிவினை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக தான் அமைப்பது 25. அதனால் தைரியமாக இருங்க. மனசில் என்ன நினச்சிங்களோ அந்த நினைத்த காரியத்தை நிறைவேற்றி கொள்வதற்கான வாய்ப்பெலாம் பிரகாசமாகுது. அவசரப்படவே படாதீங்க. கிரக சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு நீங்கள் என்ன நினச்சிங்களோ என்ன செய்ய நினச்சிங்களோ அதெல்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டம் தானாக வருகின்ற போது அவற்றை நீங்கள் ரொம்ப ஈஸியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஓகேங்களா?
கைகளை வரும்போது எடுத்துங்க. அது உங்களுக்கு தேடி வருகின்றவா எடுத்துங்க. நீங்களே தேடி போயெல்லாம் கஷ்டப்பட வேணாம். உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டங்கள் இருக்குது. அப்போ உங்களுடைய ஆசைகளை, உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய விடமாக இந்த 25 மகரத்துக்கு அமையுது. அதனால் தைரியமாக இருங்க. அதேமாதிரி இந்த குழந்தைகள் எடுத்த கொஞ்சம் வேறுபாடுகள்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பார்த்துங்க. எந்த குழந்தையும் யாரும் வந்து ஆண் குழந்தை, பெண் குழந்தை இந்த பாகுபாடு இல்லாமல், படிக்கிற குழந்தை, படிக்காத குழந்தை பாகுபாடு இல்லாமல் கொஞ்சம் எல்லாருக்கும் ஒரு சமமான ஒரு செலவு பண்ணுங்கள். சமமாக பார்த்துங்க. சமமான கல்வி எல்லாத்தையும் கொஞ்சம் கொடுங்க. யாருக்கும் அந்த வேறுபாடெலாம் காமிக்காதுங்க. அதுவே கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மன நிம்மதியும், குழந்தைகளுக்கு மேலே ஒரு உங்கள் மேலே அம்மா மேலே ஒரு பாசத்தையும், ஒரு அனைவரையும் கண்டிப்பாக கொடுப்போம். அதனால் வேறுபாடு இல்லாத நீங்கள் கொஞ்சம் செலவுகளை செய்யக்கூடிய நபராக மாற போகிறீங்க. இது வரைக்கும் இருந்திருந்தாலும் அந்த வேறுபாடை மறந்து குழந்தைகளும் எல்லாம் ஒன்று நிலையை நீங்கள் மாறக்கூடிய காலகட்டமாக 25ஆம் தேதி இந்த மாற்றத்தை கொடுக்கின்ற போது உங்களுடைய குழந்தைகள் உங்கள் மேல் ஒரு பாசத்தை பறிவது கண்டிப்பாக இருப்பாங்க. அதனால் இது வரைக்கும் இந்த வேறுபாடு மறையக்கூடிய காலகட்டமாக இந்த 25ஆம் தேதி உங்களுக்கு செலவு தன்மையை செய்யுங்க. ஒரு செலவு செய்யணும்னா அந்த செலவு ஏன் செய்கிறேன், எதுக்கு செய்கிறேன், இந்த செலவு தேவையா தேவையில்லையா, இந்த செலவில் என்ன வரப்போகுது கொஞ்சம் யோசித்து செலவு பண்ணாலே உங்களுக்கு உடைய செலவு குறையும், உங்களுடைய கையிருப்பு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகுது உங்களுக்கு. ஓகேங்களா? ஆனால் கொஞ்சம் செலவில் கொஞ்சம் கவனம் பாருங்கள். இந்த வாழ்க்கை தோண்ட கொஞ்சம் குடும்ப சூழ்நிலை ஏற்பட்டு கணவர் கூட கொஞ்சம் குடும்ப சூழ்நிலை என்னவோ அதுக்கு மாதிரி குடும்ப ஏற்ப கொஞ்சம் அனுசரித்து கொஞ்சம் வளைந்து கொண்டு செல்வது நல்லது. எல்லாத்துக்கும் தாமதம்லாம் குதிக்க வேணாம். என்ன நிலவரமோ அது மாதிரி கொஞ்சம் உங்களை நீங்கள் மாற்றி அமைத்து கொண்டாலே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் சூப்பராக சுபமாக நடக்கக்கூடிய காலகட்டம் அமைது. உங்களுக்கு இந்த அணிகளின் தொடர்பான பொருட்கள் மீது ஆர்வம் ஆசையும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். ஏதாவது பொருள் நகை வாங்கணும், பொருள் வாங்கணும், வீட்டுக்கு தேவையான சில பொருள் வாங்கணும், இது பல விஷயங்கள் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்க போகுது. அந்த ஆர்வம் ஆசையும் கொஞ்சம் படிப்படியாக நிறைவேறக்கூடிய காலகட்டமாக சிறப்பாக தானே நீங்கள் ஆசைப்படுற வருஷத்தை நீங்கள் ஒன்று ஒன்றா வாங்கக்கூடிய ஆபரணங்களை வாங்கி சேர்க்கக்கூடிய காலகட்டம் அமைதியான பெண்களுக்குன்னு பார்த்தா ஒரு அருமையான ஒரு வருடமாக தான் அந்த 25 மகரத்துக்கு அமைகிறது. நிதானமும் பொறுமையும் கொஞ்சம் இருந்தாலே போதும். இந்த மாணவ அன்புகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாணவர்கள் இந்த கல்வி பணியில் கொஞ்சம் இருந்து வந்த இந்த மந்தத்தன்மை, சோம்பேறித்தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து ஒரு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நிலை ஏற்பட போகுது இந்த 25 உங்களுக்கு. அதே மாதிரி இந்த முதுகலை கல்வியில் உள்ள மாணவர்கள்லாம் கொஞ்சம் அலட்சியம் இல்லாமல் பார்த்துங்க. நான் +2 முடித்தேன், டிகிரி முடிச்சேன்னு நினைக்காதுங்க. மேல் படிப்பு படிக்கும்போது தான் இன்னும் கவனம் தேவை. நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணி மார்க் எடுத்துனா கேம்பஸில் நல்ல ஒரு வேலை வாய்ப்புலாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக உங்களுக்கு. அது 10th +2 கிடைக்காது. அதனால் கொஞ்சம் உயர்கல்வி முதுகலை கல்விகள் கொஞ்சம் அலட்சியம் இல்லாமல் கொஞ்சம் கவனத்தை பழித்தாலே அந்த கல்வி முறை உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்திக்கொள்ளக்கூடிய வாய்ப்பெலாம் தானாக தேடி வரும். அதனால் நீங்கள் கொஞ்சம் அலட்சியம்லாம் படிக்கிறீங்க. பெரியவர்களுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. நம்ம படிக்கணும்னு நினைக்காத கொஞ்சம் பெரியவருடைய பேச்சும் கேளுங்க. கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது நல்லது உங்களுக்கு. அரசு வகையில் சில ஏதாவது லோன் கேட்டிருந்தீங்க, அரசு வகையில் சில விஷயங்கள் நீங்கள் வேணும் நீங்கள் அப்ளை பண்ணி அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாகுது. ஏதாவது சர்டிஃபிகேட் ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்க, ஏதாவது பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருந்தீங்க, வேறு ஏதாவது அப்ளை பண்ணால் அதெல்லாம் கிடைக்கிற வாய்ப்பு சிறப்பாக உங்களுக்கு. இந்த விளையாட்டு தொடர்பான விஷயங்களை கொஞ்சம் ஆர்வமாக கலந்து கொள்ளக்கூடிய நபர் நீங்கள். ஸ்போர்ட்ஸில் நல்லா கலந்து கொண்டு நல்லா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பெலாம் இருக்குது. ஆனால் ஸ்போர்ட்ஸ் நம்பர் கொஞ்சம் ஆர்வத்தோடு நீங்கள் கொஞ்சம் ஒரு முன் பயிற்சியோடு போனால் நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம். நீங்கள் பார்த்துங்க. இந்த உயர்கல்வி தொடர்பான உதவிகள்லாம் சிலருக்கு கொஞ்சம் சாதகம் அமைய போகுது. உயர்கல்வி சார்ந்த எந்த உதவியாக இருந்தால் உங்களுக்கு சாதகம் அமையக்கூடிய காலகட்டமாகும் இந்த 25 மகரத்துக்கு அமைதனால் கல்வி சார்ந்த மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு எதிர்காலத்தை கொடுக்கக்கூடிய காலமாக தான் அமையுது உங்களுக்கு. இந்த உத்தியோக பணி கொள்ளக்கூடிய பார்த்தோம்னு வச்சுக்கலாம், உத்தியோகத்தில் உங்களுடைய சூழ்நிலை என்ன சூழ்நிலைக்கு ஏற்ப கொஞ்சம் அனுசரித்து போங்க. பணி செய்கிற இடத்துல என்ன நிலவரமோ அது தகுந்த மாதிரி கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது உங்களுக்கு சிறப்பு. உங்களுக்கு சக ஊழியரிடம் கொஞ்சம் பலதரப்பட்ட விஷயங்களை பகிர்வதற்கு முன்னாடி அவர் யார் எப்படியாப்பட்டவன்னு தெரிஞ்சுங்க. ஒரு உயர் அதிகாரி பற்றி நிர்வாகத்தை பற்றி ஏதாவது நீங்கள் சொல்லணும் நினச்சிங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய நபர் உங்கள் நம்பிக்கை உரியவரா, அவரால் பேடி பிரச்சனை வருமா, அதை பற்றி நிர்வாகத்தை சொல்லுவாரா, திருச்சி சொல்லுவாரா, 1 2 சொல்லுவாரான்னு கொஞ்சம் அந்த நபரை பற்றி நன்றாக யோசித்து கொண்டு சொல்லுங்கள். அதுக்கு சொல்லாமல் இருப்பது சிறப்பு. நல்லவனா கெட்டவனான்னு யோசித்து சொல்லதை விட சொல்லாமல் அமைதியாக இருப்பதே உங்களுக்கு சால சிறந்தது. அதனால் யாரும் இப்படியாப்பட்ட நம்மளால் தெரிந்து கொள்வது மிக மிக கடினம். அதனால் கொஞ்சம் உடைய அனுபவம் சார்ந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் அமைதியாகவும் பொறுமையாகவும் விட்டு கொடுத்து போகக்கூடிய நிலை நீங்கள் தள்ளப்படுறீங்க. அதனால் யார் மேலேயும் எந்த விதமான ஒரு
புகாரையும் யாருக்கிட்டையும் தயவுசெய்து சொல்லாதீங்க. கொஞ்சம் கவனமாக இருங்கள், பார்த்துங்க. அதேமாதிரி உங்கள் மீதான நம்பிக்கையிலையும் கொஞ்சம் ஏற்றம் இறக்கும். நீங்கள் மற்ற நம்மளையும் உங்களையும் சில பேர் நம்ப மாட்டாங்க. நம்மளான கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக ஏற்படும் போது அதனால் உங்கள் மேலேயும் கொஞ்சம் மற்றவங்க ஒரு சரியான கண்ணோட்டத்தில் பார்க்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தாலும் உங்களுக்கு சில நுட்பமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் புரிந்து கொள்ளக்கூடிய நபர். எல்லாரை விட கொஞ்சம் சில நுட்பமான விஷயத்தை புரிந்து கொண்டு சில விஷயங்களை மிக சாதாரணமாக எளிதாக முடிக்கக்கூடிய ஒரு திறமை உங்கள்கிட்ட இருக்குது. அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய உயிர் அதிகாரிகள் இருந்து வந்த இந்த கருத்து வேறுபாடெலாம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய இந்த தொழில் நுணுக்கத்தால் நீங்கள் செய்கின்ற பணியால் உங்களுடைய உயர் அதிகாரிகள் மேலே இந்த வருத்தங்கள்லாம் கொஞ்சம் குறைந்து உங்களுக்கு நல்ல ஒரு பணி சார்ந்த ஒரு வாய்ப்பை சப்போர்ட் கொடுக்குற வாய்ப்பெலாம் பிரகாசமாக உங்களுக்கு அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணுங்க. உங்களுடைய பணி மாறுதல் தொடர்பான விஷயங்களை கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருந்தீங்க, வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் கேட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் தேவையான கொஞ்சம் யோசித்து முடிவெடுப்பது நல்லது. கொஞ்சம் கவனமாக முடிவெடுங்க. எடுத்துகிட்ட பிறகு மாற்றின பிறகு அப்புறம் யோசிப்பில் எந்த விதமான பயனும் இல்லை. கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த வியாபார அன்பர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியாபாரத்தை உங்களுடைய கூட்டாளிகள்லாம் பார்த்துங்க. உங்களுக்கு கூட்டாளிகள்லாம் கொஞ்சம் சூழ்நிலைக்கு ஏற்ப அவங்க கூறிய கருத்துக்களை கொஞ்சம் அனுசரித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்ல நீங்கள் கருத்து சொல்லும்போது சூழ்நிலைக்கேற்ப அந்த கருத்துக்களை கூறுங்க. அதனால் அப்படி நீங்கள் யோசித்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பேசுகின்ற போது அதால் நல்ல ஒரு நன்மை கண்டிப்பாக உண்டாகும். அதனால் இடம்புற ஏவல் பொருந்தி பேசினாலே உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைது. உங்களுக்கு வியாபார அன்புகளுக்கு வியாபாரத்தை உங்களுடைய வேலையாட்கள் கீழே வேலை செய்ய கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க. அந்த தட்டி கொடுத்து வேலை வாங்குவது உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்பட போகுது. உங்களுடைய வியாபாரம் அடிக்கடி ஆளை மாற்ற வேண்டிய வேலைலாம் கிடையாது. அவன் நம்பிக்கையாக இருப்பான். ஆனால் ஒரு தட்டி கொடுத்து வேலை வாங்குறது கொஞ்சம் பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். அது உங்களுக்கு நல்ல கை கொடுக்கக்கூடிய தொழில் சார்ந்த விஷயத்து. உங்களுக்கு இந்த வாகன உதிரி பாகம் தொடர்பான வியாபாரத்தில் முன்னேற்றம் கிடைப்பது. ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, கார், லாரி, பைக்கு அந்த உதிரி வாகனம் இருக்கக்கூடிய நமக்கு நல்ல ஒரு எதிர்காலங்கிறதுனால இந்த முதலீடு போகிறதா இருந்தால் முதலீடு போட்டு கொஞ்சம் பொருட்களை வாங்கி வைத்து கொள்வது நல்லது. நல்லா இருக்கும் போது உங்களுக்கு யாரெல்லாம் கொஞ்சம் எதிராக இருந்தாங்களோ அந்த எதிராக இருந்தவங்கெல்லாம் உங்களை தானாக அவர்கள் விலகிச் செல்லக்கூடிய காலகட்டம். யாருமே வருத்தப்படாது. உங்கள் மேலே அவன் கஷ்டமாக இருக்கானா கோபமாக இருக்கானா அவனே விலகி போயிடுவான். அவனை பற்றி யோசிக்காதீங்க. உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க. இது வருகின்ற எதிரிகள் தானாக விலகி போவாங்க. ஆனால் கவலைப்படாதீங்க. இந்த விவசாய தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் தகுந்த ஆலோசனை பெற்று முடிவெடுங்க. விவசாய அன்பர்களுக்கு எந்த நேரத்தில் எந்த பயிற்சியெல்லாம் என்ன பயிற்சியெல்லாம் எங்கே செய்யலாம் தண்ணி வசதி எல்லாம் பார்த்து கொஞ்சம் அந்த விவசாயத்துறை அன்பர்களை கொஞ்சம் ஆலோசனை பெற்று உங்களுடைய பயிரை நீங்கள் செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு மகசூலை கிடைக்கும். ஆனால் கவனமாக இருங்க அன்பர்கள்லாம். சிறு மற்றும் இந்த குறு தொழில் சார்ந்த முயற்சிகளுக்கு ஒரு சாதகமான ஒரு பலன் கிடைக்க பார்த்துங்க. குறு தொழில் சிறு தொழில்கள்லாம் கொஞ்சம் உங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் தொழிலை கண்டினியூ பண்ணுங்கள். நல்ல ஒரு பலனை அடைவீங்க. இந்த நீண்ட நாட்கள் இழுபறியாக வந்த சில வரவுகள் வராதான்னு நினச்சி வந்த சில வருமானங்கள் உங்களுக்கு வர வேண்டிய வரவுகள்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது. அதனால் கவலைப்படாதீங்க. எந்த விதமான ஒரு குறையும் இல்லை. உங்களுடைய வருமானம் உங்கள் கைக்கு வரப்போகுது. உங்களுடைய வழிபாடுன்னு பார்த்திங்கன்னா அந்த சிறுவாபுரியில் வீட்டிருக்கக்கூடிய பாலசுப்பிரமணியரை நீங்கள் மனமுருகி வேண்டி வந்தாலே சொந்த வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு அமையும். முதலே வீடை நீங்கள் விஸ்தரிப்பு சொல்லியிருந்தீங்களா பார்த்தீங்க. உங்களுக்கு இந்த வீடை உங்களுக்கு ஏற்ற மாற்றி அமைத்து கொள்வது, மனையை மாற்றுவது, மனையை ஒரு வீடாக மாற்றுவதற்கான முயற்சி செய்வது எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சிறுவாபுரி வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பாலசுப்பிரமணியை போய் வணங்கினாலே நீங்கள் சொந்த வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக அமைப்பது உங்களுக்கு. ஆனால் இந்த மகராசி அன்பர்கள் இந்த 2025 வீடு கட்டி கிரகப்பிரவேசம் போவதற்கான வாய்ப்பு பிரகாசமாகுது. நினைத்த காரியங்கள்லாம் அருமையாக வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலையும் உங்களுக்கு அந்த முருகனை வழிபடுதான் உங்களுக்கு அமைப்பது உங்களுக்கு. ஆனால் ஒரு சிறந்த ஒரு எதிர்காலத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு ராசியாக மகரம் இருக்குது உங்களுக்கு. இந்த 2025 ஒரு சிறந்த மாதமாக ஒரு வெற்றி மாதமாக அமைய ஒரு மாதமும் வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அமையும் போது உங்களுக்கு. மீண்டும் உங்களுக்கு 2025 ஆங்கில புத்தாண்டு பலன்கள். நன்றி, வணக்கம்.